விஜய் வரலன்ற அவர் சார்பா தான் சார் பொதுச்செயலாளர் வந்திருக்காங்க. அவரே தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. விஜய் நான் கைது என்ன தெரியும்ல, என்ன நடக்கும் தெரியுமா? லா அண்ட் ஆர்டர் மோசம். அதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே இப்படி பேசுறீங்க இல்லையா, இது ஒரு தடவை நடந்துச்சு வச்சீங்களா அப்படியே மாத்திருவீங்க. அத்தனை பேர் உள்டா அடிச்சிருவீங்க. அப்படியே ஒட்டுமொத்த மீடியா உள்டா அடிச்சுட்டு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க அவரை பத்தி. உடனே இப்படி பண்ணலாமா போலாமா, இந்த அறிவு கூட இல்லையா அப்படின்ட்டு. அது பிரச்சனை இங்க கைதிலையோ இல்லாட்டி அவர் ரோட்ல உட்கார்றதுலயோ கிடையாது. அது புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். அவர் தேவைப்பட்டா நான் தாராளமா அந்த ரோட்ல உட்காந்துருவாரு. அவரு ஒன்னும் வேணாம். இன்னைக்கு மனு கொடுத்தாருல, மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி வாசல்ல ராஜ்பவன்ல உட்காந்து என்ன ஆயிட்டு இருக்கும், மனுவை கொடுத்துட்டாங்க நான் உட்கார போறேங்க அப்படின்னு உட்காந்து என்ன ஆயிட்டு இருக்கும். அதாவது மக்கள் அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் தன்னால யாருக்கும் 1% கூட பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இங்க இருக்கிற மத்த அரசியல் கட்சி மாதிரி ஸ்டண்ட் அடிக்க விரும்பல. அடிச்சா இதோட 10 மடங்கு இருக்கும். சென்ட்ரல் வரைக்கும் அடிக்கும் போயிட்டு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த இந்தியாக்கான லீடர் மாதிரி அவர் கிட்டத்தட்ட கேரளால ஆரம்பிச்சு கர்நாடகா ஆரம்பிச்சு இங்கெல்லாம் இவங்கெல்லாம் தமிழ்நாடு பார்டருக்குள்ள தான் குண்டு சடி குதிரை ஓட்டுங்கிறாங்க. தாண்டா கூட எவனும் தெரியாது ரோட்ல. அவர் அப்படி இல்ல. கேரளால பாத்திருப்பீங்க நீங்க என்ன நடந்துச்சுன்னு கோட்டும் போது 2 மணிக்கு அந்த மனுஷன் ஷூட்டை முடிச்சுட்டு தூங்காம நின்று வேடிக்கை பார்த்து கை காமிச்சிட்டு போத்துக்கு சும்மா அப்படி கை காட்டுறதுக்கு